சார் எல்லாரும் அந்த நம்பர்ஸ் இப்பயே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பெரிய நடிகர் வரும்பொழுதும் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறது வழக்கமா இருந்துகிட்டே இருக்கு. என்ன நம்பர்ல போய் நிற்கும் இந்த வசூல் அப்படின்னா அதை நீங்க முன்னாடி எல்லாம் கணிக்க முடியாது. இப்போ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த ஷோக்கள் எப்படி போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் ஓப்பனிங் ரொம்ப கிராண்டியராக இருக்கும். திடீர்னு வெளியில் வர்றவங்க ஐயோ என்னங்க இது அப்படின்ட்டாங்கன்னா ரெண்டாவது ஷோலேருந்து படுத்துரும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பார்த்துருக்கோம். நாட் ஒன்லி அஜித், எல்லாருக்குமே நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது படம் வருவதற்கு முன்னாடி நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் பெரிய படமே இல்லை. அப்போது இங்கே இருக்கிற பெரும்பாலான தியேட்டர்களில் ஒரு 80% இவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங், பெரிய கலெக்ஷன் தானே. ஸோ அதனால் நம்ம ஃபிகராக சொல்ல முடியலன்னா கூட ஒரு பெரிய கலெக்ஷனை முதல் நாள் சந்திக்கும் கட்டாயமா. ஓகே, அந்த பெரிய படங்கள் இல்லை அப்படின்ற பொழுதுதான் நம்ம விஸ்வாசம், பேட்டை, துணிவு, வாரிசு இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் அஜித் படம் எப்பவுமே கொஞ்சம் மேலோங்கியே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஆப்போசிட்டாகவும் படம் வரல அப்படின்றப்போ இவருக்கு ரொம்ப நாளாக அஜித் அவர்கள் அப்படின்றப்போ ஒரு 300 கோடி 400 கோடி கிட்டத்தட்ட வசூலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த 500 கோடி அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு அவங்க ரசிகர்களுக்கும். இது அது போக்குமா? ஏன்னா இது எதிர்பார்ப்புலாம் இருக்கட்டும். இல்லைங்க, ஒரு பலூன்னா எவ்வளோ பெருசு ஊத முடியுமோ அவ்வளோ பெருசு தான் ஊத முடியும். ஓகே, நீங்கள் அவர் வரும்போது 1000 கோடி, இவர் வரும்போது 500 கோடின்னு ஆசைக்கு வேணா சொல்லிக்கலாம். என்ன கெப்பாசிட்டியோ அதுதானே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 1100 சொச்சம் ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாத்துலேயும் போடுறாங்களான்னா இல்லை. ஏன்னா ஏற்கனவே படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வீரதீர சூரன் வாங்கினவங்க, எம்புரான் வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு டெபாசிட் கட்டி வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தொகை வர்ற வரைக்கும் அவங்க ஓட்டி தானே ஆகணும். அப்போ எப்படி தூக்கிட்டு போடுவாங்க? அப்படிலாம் இருக்குது. ஒரேடியாக நீங்கள் 1100 சொச்சம் தியேட்டர்லையும் இந்த படம் ஓடுது அப்படின்னா அது ஒரு கலெக்ஷன் இல்லை. இதை இவ்வளோ தான் ஒரு 80% தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கலெக்ஷன். அதுவும் நீங்கள் அடுத்தடுத்த தியேட்டரில் போட்டிங்கன்னா டிக்கெட் விலை பெருசாக நீங்கள் விற்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம ஒரு கணக்கு போட முடியுமே தவிர ஓவராலாக அப்படியே உட்காந்துட்டு 500 கோடி 600 கோடி 2000 கோடின்லாம் சொல்ல முடியாது. அது சும்மா இந்த ஆர்வ கோளாறுகள் சொல்கிற விஷயம். அதனால் நீங்கள் படம் வரட்டும், அந்த பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து வேணால் முதல் நாள் இவ்வளோ வசூல்னு நம்ம சொல்லலாம்.